இப்படி நேற்று நம்ம நேற்று முன்தினம் காக்னிசன்ஸ் நான் காக்னிசன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், இந்த உலகில் சட்டங்கள் எதனால உருவாக்கப்பட்டது, சட்டங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, எதன் அடிப்படையில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டது, நாகரிகமற்ற காலத்தில் சட்டங்கள் எப்படி கையாளப்பட்டது, உணவு தேடி அலைஞ்ச காலத்தில், கல்வியின்மை இல்லாத காலத்தில், மொழி கண்டுபிடிக்காத காலத்தில், மொழியறிவு இல்லாத காலத்தில், வாய் திறந்து பேச முடியாத காலத்தில், எந்த மொழியினும் அடையாளப்படுத்தி பகுத்து கொடுக்க முடியாத காலத்தில் எப்படி மக்கள் தனக்கு வாழ்வாதாரத்தில் தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் விதித்து அந்த கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து ஒழுக்க நிலையை நிலைநாட்டி ஒற்றுமை நிலைநாட்டி தவறுகளை அடக்கி கொண்டு விலங்குகளிடம் தன்னை காப்பாற்றி கொண்டு வாழ்ந்தனர். அதன் அடிப்படையிலிருந்து மெல்ல 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 பழக்கங்கள் எப்படி உருவாச்சு, வழக்கங்கள் உருவாச்சு, வழக்கங்கள் எப்படி உருவாகிறது, சட்டங்கள் உருவாக்கப்பட்டது எப்படி, மக்கள் தொகை உருவாக்கப்பட்டது எப்படி, அதற்கு கட்டுப்பாடு எப்படி வந்தது, அதன் அடிப்படையில் காரணமாக இருந்து இன்றைய காலத்தில் உள்ள சட்டங்கள் எத்தனை நாடுகள் உள்ளன. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு இன மக்களுக்கும் ஒவ்வொரு விதிமுறை உண்டு. அந்த விதிமுறையை பழக்க வழக்கங்களாக கொண்டு அதன் அடிப்படையில் சட்டங்கள் ஏற்றப்பட்டு அதற்கு ஒரு கட்டுப்பாட்டு விதிமுறையை தொகுத்து வழங்கப்பட்டதான் சட்டம். அதற்கு எது உறுதுணையாக இருந்தது? அந்த உறுதுணையாக இருந்த சட்டங்கள் என்ன? அந்த சட்டங்கள் என்னென்ன வழியை சொல்லியது? அந்த கால சட்டத்திற்கும் இந்த கால சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? எதனை கையாளப்பட்டது, எப்படி கையாளப்பட்டது, என்ன முறையை கையாண்டனர், இப்போது எப்படி கையாளுகிறார்கள், எப்படி கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த இதை தெளிவாக பார்ப்போம். வாங்க. சட்டம் தோன்றியது எப்படி? இந்த கையெழுத்துக்கு சொந்தக்காரர் மேடம் அம்மையார் கௌசல்யா மேடம். மெல்ல மெல்ல இவங்களும் இந்த வகுப்பிற்கு எடுப்பதற்கு தயாராக உள்ளார்கள். அவங்க ஆர்வத்திற்கு நம்ம எல்லோரும் வரவேற்க வேண்டும். மேடம் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் வகுப்பை தொடங்குவோம். இந்த உலகில் சட்டம் உருவானது எப்படி? சட்டம் என்றால் என்ன? ஒரு கட்டம் என்றால் என்ன? அந்த கட்டத்துக்குள் இருக்கும் ஒரு பகுப்பு. அந்த பகுத்துக்குள் வாழும் விதிமுறையை உட்பட்டுத்தான் கட்டம் என்று சொல்லுவோம். சட்டம் ஒரு கட்டத்தை தான் இப்படிதான் சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சட்டம் இருக்கு. இந்த கட்டத்தை தான், இந்த கட்டத்துக்கு ஏற்றவாறு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த 4 புறம் உள்ளதுக்கு பார்த்தீங்களா, இந்த சட்டம் ஒரு சட்டம் செஞ்சு ஒரு வடிவு கொடுப்பாங்க. அந்த வடிவத்தை தான் சட்டம். அப்ப இதுக்குள்ளார இருக்கின்ற விதிமுறை தான் இதில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த கட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறது. அதுதான் சட்டம். சுருக்கமா இன்னொன்று சொல்றான். இந்த நிறம் கொண்ட பலகை எந்த வடிவில் உள்ளதோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டவே நாம் எழுதப்பட வேண்டும். அதுபோலதான் இந்த சட்டம். இதை விட விளக்கம் யார் எதுவும் கொடுக்க முடியாது இல்லையா? அதான் இந்த உலகில் சட்டம் தோன்றியதற்கு காரணம், அந்த கால மனிதர்கள் சிறு குழுக்களாக பிரிந்து வாழ்ந்த நிலையில் அவர்களுக்கு தங்களுக்கு வாழ்வாதார நிலையின் அடிப்படையில் பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்தி ஒரு விதிமுறையை உருவாக்கியதின் அடிப்படையில் சட்டம் உருவாக்கப்பட்டது. இதுதான். அப்ப எந்த காலகட்டத்தில்? கிமு காலகட்டத்தில் தான் சட்டம் உருவாக்கப்பட்டது. கிமு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா அப்ப யார் முதல் மன்னர்? அமுராபி. அப்ப அமுராபி என்ன? பாபிலோனியர்கள். அப்ப சட்டத்தை கண்டுபிடித்தவர் யார்கள்? பாபிலோனியர்கள். ரைட்டா?
அதான். அப்ப பாபிலோனிய சிறப்பு வாய்ந்த அரசர் யாரு? ஹம்முராபி. சினிமா பாடல்கள் பாபிலோனாவின் தொங்கும் தோட்டம், பல பாடல்கள் சொல்லலாம். பாபிலோனாவின் தொங்கும் தோட்டம் அது போன்று நம் பார்த்ததில்லை அப்படின்ற பாடல்கள் கூட கேட்டிருக்கலாம். ஹம்முராபி சட்டம் தான் முதல் சட்டம். இவை கல்லால் உருவாக்கப்பட்டவை. இந்த சட்டம் கல்லில் செதுக்கப்பட்டவை. பார்வைக்கு மத்தியில் இன்றைய காலம் இருப்பதாக வரலாற்று சான்றுகள் சொல்லப்பட்டுள்ளன. ஹம்முராபி ஆட்சி காலம் எப்போதுன்னு கேட்டா 1792 1750 வரை, கிமு. இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டு வரலாற்று ஆசிரியர்கள் 1754 எழுதியதாக சில வரலாற்றுகள் கூறுகின்றனர். ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் 1784 எழுதப்பட்டது என கூறுகிறார்கள். ஆனால் ஹம்முராபியினுடைய காலம், ஆட்சி காலம் 1792 ஆயிலிருந்து 1750 வரை கிமு காலகட்டத்தில் தான் நடந்தது. ரைட்டுங்களா? அடுத்து இந்த சட்டத்துல என்ன சொல்லுது? ஹம்முராபி சட்டம் என்ன சொல்லுது? ஹம்முராபி சட்டம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இதான் அடிக்கடி உதைக்கு உதை, குத்து குத்து, வெட்டுக்கு வெட்டு. இதான் அந்த ஆரம்ப காலத்துல சட்டம். அப்ப அந்த சட்டங்கள் ஸ்ட்ரிக்டாகவே இருந்தது. கையை வெட்டியிட்டால் அதுக்கு பதிலாக அவன் கையை வெட்ட விட வேண்டும். தலை வெட்டி என்றால் அவனோட தலையும் வெட்டப்பட வேண்டும். கால் வெட்டியது என்றால் அவன் காலும் வெட்டப்பட வேண்டும். அவன் கண்கள் புடங்கப்பட்டது என்றால் அவன் கண்ணை புடுங்கப்பட வேண்டும். அவன் பல்லு புடுங்கப்பட்டது என்றால் அவனுடைய பல்லும் குற்றவாளியின் பல்லும் புடுங்கப்பட வேண்டும். அதற்காக தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற சட்டத்தை நிறைவேற்றப்பட்டது. எந்த சட்டம் என்றால் ஹம்முராபி சட்டம். ஹம்முராபி சட்டத்தில் தான் ஒழுக்கம், நீதியை நிலைநாட்டுதல், இதுதான் சாராம்சம். ஹம்முராபியினுடைய சட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே என்னன்றா ஒழுக்கம், ஒழுங்குமுறையை நிலைநாட்டுதல், நீதியை நிலைநாட்டுதல். ரைட்டுங்களா? அடுத்தது ரோமன் பேரரசு காலத்தில் 12 அட்டவணை கொண்ட 12 அட்டவணை கொண்ட சட்டங்கள் என்று சொல்லப்பட்டுள்ள விதிமுறையை பின்பற்றினார்கள். இந்த சட்டம் எதில் எழுதப்பட்டது என்றால் வெண்கல பலகையில் எழுதப்பட்டது. அப்ப வெண்கலம் கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். அப்ப வெண்கல காலம்னா அப்ப இவங்க எந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க? ரோமன் பேரரசு கிமு 490 கிமு 451 காலகட்டத்தில் ரோமன் பேரரசு சட்டங்கள் இருந்தது. இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகள் கொண்டு வரப்பட்டன. அது லிஸ்ட் ஆஃப் சொல்லட்டுமா? ரோமன் பேரரசு காலகட்டத்தில் சட்டங்கள் எப்படி இருந்தது? அந்த 12 அட்டவணைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சட்டங்கள் என்னென்ன சொல்றதுன்னா நீதிமன்றத்தில் ஆஜராகுதல் மற்றும் வழக்கு தொடுக்கும் முறை. பாருங்க, அப்ப நீதிமன்றம் ஆரம்ப காலங்க அங்கேயே இருந்திருக்கு. ரோமன் பேரரசு காலத்திலே தோன்றியாச்சுன்னு அர்த்தம். விசாரணை நடைமுறை, சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள். அப்ப சாட்சியங்களும் ஆதாரங்களும் அங்கே அந்த காலத்திலே கொடுக்கப்பட வேண்டும் என்று உருவாகிச்சு. கடன் வசூல், அப்பயே கடன் வாங்குதல் அப்பயே பண்டமாற்று முறையில் அப்பயே நடந்திருக்கு.
கடன் வசூல் மற்றும் கடன் பட்டவரின் பொறுப்புகள். குடும்பத் தலைவர் குழந்தைகள் தொடர்பான உரிமைகள். வாரிசுரிமை உயில் அப்பே உருவாயிடுச்சு. பாதுகாவலர் கார்டியன்ஷிப் அப்பே உருவாயிடுச்சு. சொத்து உரிமை ஒப்பந்தங்கள், உரிமை மாற்றம், நிலத்தை வாங்குறது விற்பது, நில எல்லைகள், அண்டை வீட்டாரின் உரிமைகள், குற்றங்கள், டாட்ஸ், சேதாட, உடல் காயம், திருட்டு, பொது சட்ட துரோகம், நீதிபதிகளின் கடமைகள், இறுதி சடங்கு மற்றும் அடக்கம் தொடர்பான விதிகள். சில சமூக கட்டுப்பாடுகள், வர்க்கங்களுக்கு இடையான திருமண தடை, ஜாதி கலப்பு திருமணம், அப்பயே ஜாதி உருவாயிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. திருமண தடை, கூடுதல் சட்டங்கள், சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விதிகள். இந்த 12 அட்டவணையில தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள் தெளிவாக அப்பயே சொல்லப்பட்டுள்ளது. இது எந்த நாட்டு சட்டங்கள் என்றால் ரோமன் பேரரசு சட்டம், 12 டேபிள்ஸ். இது எந்த காலகட்டம் என்று அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண, ஆனால் அது மென்ஷன் பண்ணி கரெக்டாக இந்த இயர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சாரி, அதை தவறுதலாக போட்டிருக்கிறோம். 451 வரைதான் ஓராண்டு கால ஆட்சி தான். 451 450 வரைக்கும் காலகட்டத்தில் தான் இந்த 12 டேபிள்ஸ் லா உருவாக்கப்பட்டது. இந்த 12 டேபிள்ஸ் லா அப்பொழுதையே உருவாக்கப்பட்டு விட்டது. அதில் என்னென்ன என்றது சொல்லப்படுதுன்னா அது விளக்கங்கள் சொல்லப்படுது. அப்படி ஒரு குடும்பத்தின் அடிப்படை உரிமை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகளுடைய வாரிசு உரிமை, சொத்து கடன் வாங்குதல் கொடுத்தல் வாங்கல், திருமணத்தடை, எந்த ஜாதிக்குள்ள எந்த ஜாதி திருமணம் பண்ணணும், எந்த மதத்துக்குள்ள எந்த மதம் திருமணம் பண்ணணும், ஒவ்வொரு மதத்தினுடைய கலாச்சார பண்பாடு என்ன அப்படின்றத அத்தனையும் அதிலே அடங்கிச்சு. அதில் ஏற்பட்ட விளைவு, அதில் கொஞ்சம் பரிமாற்றங்கள் இப்போது நமக்கு இருந்திருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் 3/4 பங்கு சட்டங்கள், நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் அத்தனையும் இன்றைய காலகட்டத்துக்கு அந்த லா ஒத்து வருகின்றது. சில மாற்றங்கள் தவிர, நவீன கால மாற்றங்கள் தவிர, அறிவு வளர்ச்சி பொறுத்து, பண்பாடு பொறுத்து, கலாச்சார மாற்றங்கள் பொறுத்து, நாகரிக தன்மை பொறுத்து மாற்றங்கள் சிலவற்றோடு பொருந்துகின்றன இல்லையா? ரைட். அப்போ 3வது சட்டம் என்ன? அப்புறம் 3வது சட்டம் என்றால் என்ன? மேக்னா கர்ட்டா. அது சார்ட்டர்டு அக்கௌண்ட் பட்டயம்னு சொல்லுவாங்க. சார்ட்டர்டுனா பட்டயம். இந்த பட்டயத்தை தான் அப்பெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க மக்கள் முன்னோர்கள், ஆமா உனக்கு பட்டயம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கிராம மக்கள் பேச்சு வாக்கிலே சொல்லுவாங்க. இந்த பட்டயம் என்றால் வெள்ளக்கார காலத்துல ஒரு பட்டயம் இப்படி இருக்கு, இரும்பு காலத்துல இரும்பு மாதிரி பட்டயத்தை எழுதி கொடுப்பாங்க. இந்த இடத்தை உனக்கு நான் கிரயம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு, இல்லைன்னா இந்த வீட்டையே உனக்கு கிரயம் செய்து கொடுக்கிறேன் என்று, இல்லைன்னா அந்த காட்டையே இந்த எவ்வளவு கொண்ட இடத்தை பூமியை உனக்கு கிரயம் செய்துனா பட்டயம் செய்து கொடுக்கிறேன் என்று. தங்க பட்டயம், வெங்கல பட்டயம், சில்வர் பட்டயம்னா வெள்ளி பட்டயத்தில் எழுதி கொடுப்பாங்க. வெள்ளி பட்டயத்தில் அதிகமாக கேள்விப்படுறது, தங்கத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க, இரும்பில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம போனா பழங்கால ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு, ஆராய்ச்சி நிலையத்திற்கு போனால் கிடைக்க பார்க்கலாம். அப்படி அப்ப மேக்னா கர்ட்டா என்றால் 1215 தான் முதல் சட்டம் உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த சட்டம் எங்கிருந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? பிரிட்டிஷரால் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷர் எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள்? இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் பிரிட்டிஷர். அப்ப 1215 மேக்னா கர்ட்டா தொடக்கம். இதிலிருந்து தான் அனைத்து சட்டங்களும், தற்போது உள்ள அனைத்து சட்டங்களும் உருவாக்கப்படுவதற்கான அடிப்படை ஆதாரமாக விளங்குகிறது.
இந்த சட்டம் அடிக்கடி எல்லா கொஸ்டின் டிஎன்பிசி 4th கொஸ்டின் 4th குரூப்லையும் 1st குரூப்லையும் ஜட்ஜி எக்ஸாம்லையும் கேட்டிருக்கிறாங்க. மேக்னா கட்டா 1215 எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. மேக்னா கட்டா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. மேக்னா கட்டா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா எப்படி கேட்பாங்க தெரியுமா? கிபி 1215 பட்டயர் சட்டம் எந்த சட்டம் உருவாக்கப்படுதுன்னு கேட்பாங்க. அப்ப மேக்னா கட்டா. இந்த கேள்வி கண்டிப்பா எல்லா கொஸ்டின்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு, முக்கால்வாசி வாய்ப்பு உண்டு. எல்லா கொஸ்டின்லையும் கேட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் பிரிட்டிஷ்காரருடைய சட்டம் உலகத்தில் பெரும்பாலும் நிலைநாட்டப்பட்டது. அதன் அடிப்படையிலே கொண்டு வந்தபோது ஜனநாயக நாடுகள் அனைத்தும் ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஜனநாயக சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. ஜனநாயக சட்டங்கள் அப்ப அதுல பேஸ் பண்ணி இப்ப இந்தியாவுக்குள் வருவோம். அடுத்து ஒரு மேக்னா கட்டா கூட உருவாக்குனாங்க. ஆனா இதுல அது வந்து பெருசா பேசப்படலை இல்லைங்களா? ஆன் பண்ணி தானே இருக்கு மைக்கு மேடம். இங்க எனக்கு இந்த 1215க்கு மேக்னா கட்டாவுக்கு அதன் பிறகு இன்னொரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இந்த 215 போல் அது சிறப்பு வாய்ந்ததாக இல்லை என்று பெரும்பாலும் பேசப்படவில்லை. அது எந்த ஆண்டு வேணா தெரிஞ்சுக்கங்க. ஆனா அது அதிகமா கேட்க மாட்டாங்க. ஆனா இதான் அதிகமா கேட்பாங்க. 1265 மறுபடியும் இயற்றப்பட்டது. மேக்னா கட்டா 2ன்னு சொல்லுவாங்க. அதை பெரும்பாலும் கேட்கப்படலை. ஆனா இதான் அதிகமா கேட்பாங்க எக்ஸாம்ல. இது பெரும்பாலும் அதிகமாக கேட்கப்பட்ட கொஸ்டின் இதுதான். அமுராபி சட்டங்கள் கேட்பாங்க. ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. நான் சிவில் சர்வீஸ் 2009 எழுதப்பட்ட போது காலகட்டத்தில் இது கேட்டாங்க. அமுராபி லா கேட்டிருக்கிறாங்க. சிவில் சர்வீஸ் எழுதும்போது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரியில் கேட்டிருக்கிறாங்க. இதுவும் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் கேட்கறதில்ல. ஆனால் அமுராபியும் மேக்னா கட்டாவும் கண்டிப்பா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துக்கங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 1215 மேக்னா கட்டாவின் அடிப்படையை கொண்டு பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டு பல நாடுகளின் ஜனநாயக நாடுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்றவாறு சட்டங்கள் உருவாக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு குற்றத்தை குறைப்பதற்காகவே விதிமுறைகளின் தொகுப்பே சட்டங்களாக உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டதான் நமது நாட்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950. இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு நம்ம எவ்வளவு அரும்பாடுபட்டுள்ளோம் என்று நம் முன்னோர்கள் தியாகிகள் செஞ்ச தியாகம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எதனை அடிப்படையாக கொண்டு எழுதினா? த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட். இதனை அடிப்படையாக கொண்டது. இதே ஆண்டில்தான் ரிசர்வ் வங்கியும் உருவாக்கப்பட்டது. அதையும் மறந்துடக்கூடாது. இதன் அடிப்படையை கொண்டு தான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த இந்திய கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டது. அதற்கு 7 பேர் கொண்ட டிராப்டிங் கமிட்டி தலைவர் யாரு? அது எல்லாமே விளக்கமாக புக்கு வர வைக்கப்பட்டுள்ளது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு சிவில் ஜட்ஜுக்கு படிக்கிற நண்பர்களுக்கு நேற்றே வந்துடுச்சு. அதை ரிசீவ் பண்ணிட்டேன். அதிலிருந்து இனிமேல்ட்டு ஒவ்வொரு டாப்பும் முக்கியமான டாப்பாக தான் இருக்கும், டாப்பிக்காக தான் இருக்கும். அதை குறிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேடம் அவர்கள் உங்களுக்கு டைப்பிங் செய்து வாட்ஸ்அப்லேயும் குரூப்லேயும் போடுவாங்க. அந்த மெட்டீரியல் அப்படியே கண்டிப்பாக படிக்க உங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கும். இனி வருகின்ற ஒவ்வொரு நாள் காலத்திலையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பிலும் சிறப்பாக வாழ்ந்த மெட்டீரியலாக தான் இருக்கும். அதை நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இதை படித்தாலே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்லையும் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்லையும்
பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த வீடியோவை எடுப்பதற்கு, இந்த வகுப்பை எடுப்பதற்கும் எனக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிற மேடம் கௌசல்யா அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் மேடத்தை பற்றி சொல்கிறேன்னா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் மனதில் பதிந்து விட்டது. இந்த அகாடமியை நம்ம இந்தியா தரத்தின் அளவிற்கு உயர்த்துவோம், நான் பக்கபலமாக இருக்கிறேன் சார் என்று சொன்னாங்க. அந்த மேடத்துக்கு மிக்க நான் தலைவணங்கி நன்றி சொல்லி, மறுபடியும் இந்த வீடியோவை இந்த எழுத்து எழுதுனதே மேடம் தான். அவங்களுக்கு அந்த ஆசையை உருவாக்கி மறுபடியும் அவங்க எழுத வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.